ஹாய் மக்களே வணக்கம். இன்னைக்கு எபிசோட்ல சரவணன் கரெக்டாக தாங்க கேட்குறாங்க தங்கமயிலுக்கிட்ட. கடையில் காசு காணாமல் போச்சு. எங்கள் அப்பா கேட்டுட்டு இருக்காரு. தேவையில்லாமல் எங்கள் மாமா ஏன் பழிக்கு ஆளாகணும், அவரு சந்தேகப்படுறாரு எங்கள் அப்பா. நான் வேணா போய் சொல்லவா, உங்கள் அப்பா தான் எடுத்தான்ட்டு. ஏன்டி புத்தி இல்லையா? ஆல்ரெடி நான் சொன்னேன் உங்ககிட்ட, அந்த ஆள் முடியும் சரியில்லை ஒன்றும் சரியில்லை, உங்கள் அப்பா நான் கடைக்கு வர வேணாம் நான் அப்பயே சொன்னேன், நீ தான் கேட்கல. என் பேச்சு மீறியும் நீ கடையில் சேர்த்தா அவன் பார்த்தியா கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை எடுத்துட்டு இருக்கான். இன்னைக்கு என் கண்ணாலே நான் பார்த்தேன், அப்பயே கேட்டிருப்பேன். சரி நான் பேசாமல் இருந்துட்டேன். இப்போ பாரு காசு காணாமல் போச்சு. தேவையில்லாமல் எங்கள் அப்பா எங்கள் மாமா தான் சந்தேகப்படுறாரு. பழி ஒரு பக்கம் பாவம் ஒரு பக்கமா. ஒழுங்கு முறையில் உங்கள் அப்பா கடைக்கு வர வேணா சொல்லு மயில், இதால் பல பிரச்சனை நீ சந்திப்ப அப்படின்ட்டு தங்கமயில கடிச்சு திட்டுறாரு. ரொம்ப கடுமையாக திட்டுறாரு. இதை கேட்ட தங்கமயில உடனே அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, அம்மா அப்பா ஏமா இப்படி பண்ணுறாரு, என் வாழ்க்கையை நீங்கள் நிம்மதியாக இருக்க விட மாட்டீங்களா? ஏற்கனவே பொய் பித்தலாட்டம் பண்ணி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். நானே எப்போ இந்த அம்பளெல்லாம் வெளியே ஆகும் தெரியல. எங்கள் மாமனார் மாமியாரை ஏமாற்றி வாழ்ந்துட்டு இருக்கேன். எங்கள் வீட்டுக்காரருக்கு மட்டும் தான் இந்த விஷயம் தெரியும். அவர் எப்போ தான் போய் சொல்லுவாருன்னு தெரியல. டெய்லி எனக்கு கடுமையாக திட்டிகிட்டே இருக்காரு. நான் அலுவல் பட்டு வாழ்ந்துட்டு இருக்கேம்மா வாழ்க்கையை. மேலும் மேலும் அப்பா வர கடையில் வர பணம் திருட்டாருமா ஒரு 1000 ரூபான்னு சொன்னோன்னே, ஐயோ அப்படியா, அது மாதிரிலாம் தப்பு பண்ணிடக்கூடாது, ஏன் இந்த துப்புக்கட்ட மனுஷன் இந்த மாதிரிலாம் பண்ணுறான், அந்தாலும் வரட்ட நான் கண்டிக்கிறேன்னு சொல்கிறவ தான் நல்ல பொம்பளை. இவன் என்ன பண்ணியிருக்கா, ஐயோ திருநானும் எக்ஸ்ட்ரா ஒரு 500 ரூபா திருடக்கூடாது, அது கூட அந்த மானங்கட்ட பையன் என்கிட்ட கொடுக்கலையே, அந்த ஆள் வரட்ட இரு அவனை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. இதெல்லாம் இதெல்லாம் உருப்படுற குடும்பங்க. பொண்ணு வாழ்க்கை எப்படி போனால் நம்மளுக்கு என்ன, நம்ம மட்டும் நல்லா சந்தோஷமாக இருக்கிற தாய்ங்க இன்னும் இந்த உலகத்தில் இருந்துட்டு தான் இருக்காங்க. ஏதோ 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணுவோன்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு பொய்யை சொல்லிட்டு, ஒரு பொய் இல்லை பல பொய்யை சொல்லி நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுட்ட. அது புருஷனுக்கு தெரிஞ்சு போச்சு. அது கூட ஒரு மருமகனை கூப்பிட்டு, இல்லப்பா என் குடும்ப சூழ்நிலை சரியில்லை, நான் ஏதோ தவறு பண்ணி போய் ஏமாத்திட்டேன், நீ கருணை பண்ணி பொண்ணுப்பா ஏதோ வாழ்ப்பான்னு சொல்லலாம். சரி அது கூட சொல்லலையா, அவனுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சா. இந்த தங்கமயில என்ன பண்ணோம், சரிங்க இப்படியும் எங்கள் அப்பா கிட்ட பேசி குடும்ப சூழ்நிலை தெரியுது, ஏதோ வேலைக்கு வந்திருக்காரு நான் ஒத்துக்கிறேன், அதுக்குன்னு ஒழுங்காக வேலை செஞ்சு சுயமாக சம்பாதிக்கணும்ல, கஷ்டப்பட்டு அடுத்தவங்க பணத்தை திருடக்கூடாது இல்லை, 100 ரூபாய் கொடுன்னு கேட்டு கூட வாங்கிக்கலாம். இருந்தாலும் அது செய்யாமல் இந்த வேலைலாம் தப்பு வேலைலாம் பண்ணிட்டு இருக்கான். இது கூட தங்கமயில் அனுசரிச்சு, சரிங்க நான் கொஞ்சம் எடுத்து பேசுகிறேன், கொஞ்ச நாள் வேலை செய்யட்டும், நான் பக்கமாக நிறுத்திடுறேன்னு சொல்லிட்டு தங்கமயிலும் சொல்லலாம். சும்மா அப்பாவி மூஞ்சி வச்சுட்டு இல்லமாம்மா நல்லமாம்மான்னு சொல்லிட்டு எனக்கு பார்த்தாலே செம்ம எரிச்சலாக இருக்குங்க. இது மாதிரி பொய் பிராடு பண்ணி பேசிட்டு இருக்கா இந்த தங்கமயில். அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறா, ஒரு திட்டம் திட்டுறா. எப்படியும் நம்ம துணிமணிலாம் எடுத்துட்டு அம்மா வீட்டுக்கு போகிற மாதிரி ஒரு நாடகம் ஆடலாம், நம்ம மாமனார் மாமியார்கிட்ட போயிட்டு சரவணை பற்றி வத்தி வைக்கலாம். எனக்கு சும்மா குழந்தை இல்லை, குழந்தை தவறி போயிடுச்சு இல்லை, அதனால என்ன திட்டிட்டு இருக்காரு, குத்தலா பேசுறாரு, நம்மளுக்கு குழந்தை இல்லாதால நம்ம வீட்டுக்காரர் நம்மளை திட்டுறாரு, பேசுறாரு, தேவையில்லாமல் நம்ம அப்பா பற்றி பேசுறாரு, நம்ம குடும்பத்தை பற்றி பேசுறாருன்னு டெய்லி சண்டை போடுறாரு. நம்ம மாமனார் மாமியார்கிட்ட வத்தி வச்சுட்டு இந்த வீட்டில் காலத்தலான ஒரு குருட்டு நம்பிக்கையில் குருட்டு யோசனையோட போய் அவங்க மாமனார்கிட்ட சொல்லிடுறாங்க. இதை பார்த்த பாண்டியன் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறாரு. சரவணன் அப்படி பண்ணுறான், அவன் தான் ரொம்ப நல்ல பையன் நினச்சினேன், ஊர் உலகம்லாம் என் பையன் நான் பெருமையாக பேசுவானே, அவனை இந்த தப்பு வேலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிர்ச்சியாகி கேட்குறாரு. உடனே சுகன்யாவும் என்ன நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியலையே, ஏன் இப்பெல்லாம் பண்ணுற சரவணன், அவனுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்குறாரு. அவனு ஒன்றா ஆச்சு, அவனுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிச்சு, இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கான், எங்கே அவன் கேட்குறாரு. இல்லைம்மா அவர் தூங்குறாரு, பழனி விட்டு போய் அவனை கூட்டு வாடா அப்படின்னு சொல்கிறாரு. பாவங்க இந்த சரவணை தேவையில்லாமல் அவங்க அப்பா கிட்ட திட்டு வாங்க போகிறாரு. இந்த தங்கம்பையில் எல்லாமே ஒப்பிச்சிடுறாங்க, போய் தப்பு தப்பாக சொல்கிற பொய்யெல்லாம் எல்லா விஷயம் நடந்தால் அவ்வளோதான் வீட்டு விட்டே முதல் துரத்திடுவாங்க. ஆனால் இதெல்லாம் தெரியாமல் இவ அவளுக்கு சாதகமான பொய்யை மட்டும் புருஷன் மேலே பழி போட்டு சொல்லிடுறா. சரவணை வந்தோடனே அவங்க அப்பா என்னடா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, இப்போ தான் ஒருத்தன் வீட்டு விட்டு போனான், அவன் கூட போனாட்டி நல்லா வச்சிருக்கான், நீ ஏன்டா அப்படி பண்ற, உன்னை எதிர்பார்க்கவே இல்லை சரவணா உங்ககிட்ட இருந்து, ஏன் அப்படிலாம் நடந்துக்கிற, அந்த பொண்ணை போட்டு படாத பாடுபடுத்துற, குழந்தை போயிடுச்சு எல்லாமே தான் வருத்தமா இருக்கு, அதனால அந்த பொண்ணு நான் பாவம் பண்ணும், அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு, காலப்போக்கில் எல்லாம் சரியா வேண்டா அப்படின்ட்டு பையனை ரொம்ப கடுமையா திட்டுறாரு. இதை கிட்ட சரவணா, அப்பா அது நான் என்ன சொல்றேன்னா, நீ ஒன்றும் சொல்ல வேணாம், ஒழுங்கா தங்கமயில கூட்டு உள்ள போ, அவங்ககிட்ட இனிமேல் சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லு, ஏன்னா அடிச்சானாமான்னு கேட்கிறாரு. அதெல்லாம் இல்லம்மாம்மா, அடிக்கலாம் இல்லம்மாம்மா, தேவையில்லாம என்ன திருட்டு குடும்பம் அந்த குடும்பம்னு சொல்லிட்டு என் குடும்பத்தை பற்றிலாம் தப்பாக பேசுகிறாருமான்னு சொல்லிட்டு ஒரு பொய் ஆனால் ஒரு கட்டுக்கதை பொய் கதையை ஜோடிச்சு சொல்கிறா இந்த தங்கமயில். உடனே கோமதியும் அறிவுரை சொல்கிறாங்க தன் பிள்ளைக்கு, ஏன்பா நம்ம கூட நம்ம பொண்ணு வீட்டுக்கு போகிறோம், அக்கா வீட்டுக்கு போகிறோம், கோயில் வீட்டுக்கு, அந்த வீட்டில் எதனா பொருள் காணாத போச்சுன்னா நம்ம மேலே பழி சொன்னால் எங்கள் மனசு எவ்வளோ வேதனைப்படும், அதில் அதை கேட்டு நீ மட்டும் சும்மா இருப்பியா, வேதனைப்படவில்லை, அதுமாதிரி ஒரு பொன் மனசை வேதனைப்படுத்தக்கூடாதுப்பா, பாவன்னு சொல்லிட்டு மருமகளுக்கு சப்போர்ட் பேசி உள்ளே கூட்டு போப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரவணன் வேற வழியே இல்லாமல் உள்ளே கூட்டு போகிறாரு. உள்ளே கூடும்போது செம்ம டோஸ் விடுறாரு. ஏண்டி எல்லா பழியும் நீ பண்ணிட்டு எல்லா தப்பும் நீ பண்ணிட்டு எவ்வளோ பொய் பேசியிருக்க, இதில் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கா, மற்ற பொய்லாம் யாரு இப்போ ஏதோ கொஞ்சம் தாண்டி சொல்லியிருக்க, என் மேலே பழி போட்டிருக்க, நீ பண்ண ஃப்ராடு வேலை, படிக்கல, எவ்வளோ விஷயம் இது, பித்தலாட்டத்தானே, இதெல்லாம் எப்போ சொல்ல போகிறேன் எங்கள் அப்பா கிட்ட, உண்மை ரொம்ப நாள் தூங்காது மயில், நீ ஒன்றா பார்த்துக்கோ, இப்போ நீ தப்பிச்சிட்ட கண்டிப்பாக நீ மாட்டுவ, அப்போ இருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு செம கடுப்பில் வெளியே போயிடுறாரு இந்த சரவணன். பாண்டியனும் இதை பற்றி எதுவும் வெளியே சொல்லாத கோமதி, யாருக்கும் தெரிய வேணாம், ஏன் பழனி உனக்கு தான் முக்கியமாக சொல்கிறேன், இந்த வீட்டில் நான் சமத்தை பற்றி எதுவும் நீ சொல்லிக்காத
அப்படின்னு சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாம பழனிவேலை நல்லா திட்டிடுறாரு. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், இவர் நவும் நினைச்சிட்டு இருக்காரு பழனிவேல் தான் இதெல்லாம் திருடி இருக்காருன்னு. பழனிவேல் தான் பணத்தை எடுத்திருக்கான்னு தப்பான யூகத்துல சொல்றாரு இந்த பாண்டியனும். ஆனா ஒரு நாள் கண்டிப்பா இந்த பாண்டியனே பாப்பாருங்க, தங்கமயில் அப்பா எடுத்து பணத்தை வைக்கிறத கண்டிப்பா பாத்துருவாரு. அப்பதான் அவருக்கு நடந்த உண்மையெல்லாம் தெரியும். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நன்றி, வணக்கம்.